ஜோவிகா என்ட்ரி ரொம்ப சைலண்டாக தான் நடைபெறுது. என்னன்னா சின்ன பிக் பாஸ் வீட்லேருந்து அவங்க வராங்க. வந்தோடனே 4 தக்காளி எடு அப்படின்னு ஒன்று அங்கேருந்து எடுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அது புது ஆளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜோவிகா வந்து இப்போ டயட்டில் இருக்காங்க. அதனால் ரைஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஒரு முட்டை மட்டும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளே இருக்கிற அந்த காட்சிகளை பார்க்குறோம். உள்ளே வந்த உடனே அங்கே பூர்ணிமா இருக்காங்க. அதுக்கப்புறம் யார் இருக்காங்க, தினேஷ் இருக்கார், விஷ்ணு இருக்காங்க. விஷ்ணு எப்படி போகுது அவங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன். தினேஷ் எல்லாரையும் இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சின்ன பிக் பாஸ் வீட்லேருந்து பெரிய பிக் பாஸ் வீட்டுக்கு வராங்க. நாங்கள் போயிட்டு வரணுன்னு இங்கே ஆர்ஜே அவருடைய தக் லைஃப் செமையாக இருந்தது. உனக்குலாம் அவ்வளோ சீன்லாம் இல்லை போ அப்படின்ன உடனே அப்படியே அங்கே வராங்க. வந்த உடனே அவரை பார்த்த உடனே அந்த அதான் விக்ரம் பப்ளு அப்படின்னு சொல்லி அங்கே கட்டி அரவணைக்க அந்த காட்சிகளை பார்க்குறோம். அதுக்கப்புறம் மாயா பார்க்குறாங்க. நான் சொன்னேன்ல ஜோவிகா வருவாங்கன்னு சொன்னேன்ல, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கலைன்னா எப்படி மாயா, நீங்கள் இன்னைக்கு கரெக்டாக சொன்னீங்க பூர்ணிமா ஜோவிகாவில் வரணும்னு நீங்கள் கேட்டீங்க, அனுப்பிச்சி விட்டோம், அவ்வளோதான், சந்தோஷமாக இருக்கு மாயா. உடனே அவங்களும் கட்டி பிடிச்சி கொண்டாடிட்டு இருக்கிற அந்த காட்சிகள்லாம் பார்க்குறோம். அப்போ தான் உள்ளேருந்து அர்ச்சனாவும் கூல் சுரேஷும் வராங்க. அப்போ தான் கூல் சுரேஷ் பூர்ணிமாவை பார்க்குறாரு போல இருக்கு, பார்த்துட்டாரு முன்னாடியே. இருந்தாலும் கையெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல பாருங்க அக்கா, கோச்சிங் கிளாஸ் சரியா எடுக்கலக்கா, எல்லார்ட்டையும் பழகிட்டு அப்புறம் நீங்கள் ஆப்பு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்படி பண்ணீங்கன்னா ஆப்பு உங்களுக்கே இறங்கிடும். அர்ச்சனா வந்து கை கொடுக்க வராங்க. இந்த பொண்ணு பெரிய என்னமோ இவ்வளோ ஈகையா இருக்கும் சாமி, வா அது கை கூட கொடுக்க மாட்டாங்களா, அப்படி போய் அது கெத்து காட்டுறாங்க. மேடம் சூப்பர் ஜோவிகா, வெல்டன். கை கூட உங்களுக்கு கொடுக்க முடியலல்ல, உங்களுக்கு என்ன பண்ணாங்க அர்ச்சனா, நீங்கள் தான் உங்களுக்கு பண்ணீங்க. சரி ஓகே நண்பர்களே, தொடர்ந்து பார்ப்போம். லைவில் பார்த்து அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறேன். சில நண்பர்கள் நான் சிரித்து பேசினா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. மனசு கஷ்டமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் நான் சிரித்து தான் பேசுகிறேன்.